இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை கலந்து கொண்டவர்கள் யாவரும் நான் அன்போடு கூட வார்த்தை வரவேற்கிறேன். இயேசுவானவர் சிலுவையை முடித்த 3வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26ஆம் வசனத்தை இந்த 3ஆம் வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஏசப்பா முதல்ல பேசின வார்த்தை மன்னிப்பு, 2வது வார்த்தை ரட்சிப்பு, 3வது வார்த்தை பராமரிப்பு. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே மனிதர்களானாலும் மிருகங்கள், பறவைகள், மரம், செடி, கொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பராமரிப்பு என்கின்ற ஒரு கட்டமைப்புல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே பராமரிப்பு மிக மிக அவசியமானதாய் ஒன்றாக காணப்படுகிறது. ஒரு குழந்தை நம்ம பெற்றெடுக்கும் போது அதை வளரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற பராமரிப்பை நம்ம கொடுக்கணும். அடுத்தபடி ஒரு செடியை வச்சுட்டு அதனுடைய பலனை நம்ம எதிர்பார்க்கணும்னு சொன்னா அதற்கேற்ற பராமரிப்பை நம்ம கொடுத்தா தான் அதனுடைய பலனை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஏற்ற பராமரிப்பு நல்ல முறையில் இருந்துச்சுன்னா அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகுவாங்க அந்த நோயிலிருந்து. இப்படி எல்லாருக்குமே பராமரிப்பு என்பது மிக மிக அவசியம். அதுவே முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வயதானவர்களுக்கு, முதியவர்களுக்கு பராமரிப்பு என்பது மிகவும் அவசியமானதாய் இருக்கிறபடினாலே தான் இயேசப்பா இந்த வார்த்தையை 3வது வார்த்தையாய் பேசியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தான் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஏசப்பா பேதுருவை பார்த்து சொல்லியிருப்பாங்க, இப்பொழுது இள வயதுள்ளவனாய் இருக்கிறார், உன் அறையை நீயே கட்டிக்கொள்ளுவாய், உனக்கு இஷ்டமான இடத்திற்கு நீ செல்லுவ, ஆனால் முதிர் வயது என்கின்ற ஒரு வயது வரும்பொழுது உன் அறையை வேறொருவர் கட்டி விடுவார்கள், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல அவர்கள் உன்னை கொண்டு போவார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல அவருடைய பேதுருடைய மரணம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி அந்த இடத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் இளம் வயதுக்கும் முதிர்ந்த வயதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த இடத்துல அவர் காண்பிக்கிறதை நாம் பார்த்தோம். எல்லாருக்குமே இந்த வயதான காலத்திலே பராமரிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறபடினாலே இயேசப்பா இந்த வார்த்தை 3வது வார்த்தையால் பேசியிருக்கிறார். சரி, இயேசப்பா இந்த வார்த்தை பேசும் பொழுது அவருடைய நிலை என்ன, எப்படிப்பட்ட நிலையிலிருந்து இயேசப்பா இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சற்று நாம் தியானிப்போம் என்று சொன்னால் மிகவும் பரிதவிக்கக்கூடிய நிலையிலே அவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். ஏனென்று சொன்னால் மற்றவர்கள் தான் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையிலே அவர் இன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் அவை பார்த்து இறக்கப்படுகிற நிலையிலே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் சொன்னால் 2 கைகளிலும் கால்களிலும் ஆணைகள் கடாவப்பட்டவராய், தலையிலே முற்கிடம் சூட்டப்பட்டவராய், சரீரம் எல்லாம் விடப்பட்ட நிலம் போல காணப்பட்டு கொண்டிருக்கிறது, குருதி வடிந்தவராய் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கெத்செமனே தோட்டத்திலே எப்போ அவரை அரெஸ்ட் பண்ணினாங்களோ அப்பதிலிருந்து சுமார் 20 மணி நேரம் அவரை விசாரணை என்கின்ற பெயரிலே அங்கும் இங்குமாக அவரை அலக்கழித்திருக்கிறதை நாம் வேதத்தின் வாயிலாக நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் மாமனிடத்தில் அண்ணாவிடத்தில் அவர் கொண்டு போகிறார்கள் விசாரிக்கும்படியாக. அவ்விடத்திலிருந்து அவர் தேசாதிபதியின் அரண்மனைக்கு அவரை கொண்டு அனுப்புகிறார். அந்நாட்களிலே தேசாதிபதியா இருந்தவர் பிலாத்து. அவர் விசாரணை செய்துவிட்டு எல்லாவற்றையும் விசாரித்த பிறகு அவர் கலிலேயர் என்று அறிந்தபடியினாலே அவர் ஏரோதின் அதிகாரத்துக்கு உட்பட்டுகிறார் என்று சொல்லி அவரை ஏரோதினத்திற்கு அனுப்புகிறார். இப்படி ஒரு குற்றம் கூட செய்யாத இயேசுவானவர் விசாரணை என்ற பெயர்களிலே அவர் நாளிலே விசாரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி அவருக்கு ஒரு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி அவர் தலையில முற்கிரீடங்களை சூட்டி அவருக்கு முன்பாக பணிகிறார்கள். இந்த பணிதல் என்பது அவரை மேன்மைப்படுத்துவதற்கோ அவர் உயர்த்துவதற்கோ அல்ல, அவரை பரியாசம் பண்ணுவதற்காக நீ யூதனுடைய ராஜா என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே என்று சொல்லி அவரை மீண்டும் மீண்டும் கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தலையிலே கொட்டுகிறார்கள், காரி அவர் முகத்திலே உமிழ்கிறார்கள், தலையிலே கொட்டிவிட்டு அவரை கண்ணை கட்டிவிட்டு அடிக்கும் பொழுது உன்னை அடித்தவர்கள் யார் என்று சொல்லி உன்னை ஞான சிருஷ்டினாலே சொல்லு என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இனி உன்னை அடிக்க போகிறவர்கள் யார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லு என்றும் அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எபிரேய மொழியிலே கொல்கதா என்று சொல்லப்பட்ட கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு அவரை சிலுவை சுமந்து கொண்டு வரும்படியால் அவர் சிலுவையை சுமந்து அந்த கபாலாஸ்தலம் என்கிற இடத்திலே போகிறார். சிலுவையிலே அவரை அறைகிறார்கள். அவருடைய சரீரங்கள் அநேக வேதனைகள், வலிகள், பாடுகள், உபத்திரவங்கள் இந்த நிலையில் அவரை தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதோடு அவருடைய கதை முடியவில்லை. சூழ்ந்திருந்த ஜனங்கள்
பரிசேயர், வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று வெகு நாட்களாய் அவர் மேல் ஆசையா இருந்த ஜனங்கள் சூழ்ந்து நின்று கொண்டு கேலியும் கிண்டலுமான வார்த்தைகள் அவரை நோக்கி அம்புகள் போல பாய்ந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பக்கத்தில் இருந்த கல்வன் அவரை எழுதினான். அவருக்கு முன்பதாக கூட அவன் நிற்க தகுதியற்றவர். ஆனாலும் அவர் இயேசுவை பார்த்து எழுதுகிறார், நீரே ரட்சிகர், நம்மை ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் ரட்சியும் என்று சொல்லி எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, வழியாய் கடந்து போகிறவர்கள் கூட நின்று நிதானித்து தன் தலையை துளுக்குகிறார்கள், அவருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஓ, இவர்தானா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இயேசுவுக்கு மேலாக, அவர் தலைக்கு மேலாக ஒரு விலாசம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விலாசத்தில் என்ன குறிப்பிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், பிலாத்து நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் என்ற 3 பாஷைகளில் எழுதி அவர் தலைக்கு மேலாக அவர் வைத்திருக்கிறார். எனவே வழியாய் கடந்து போகிறவர்கள் கண்டிப்பா அந்த பாஷைகளிலே ஒரு பாஷை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட நிலைமையை அவர் எழுதி அவர் தலைக்கு மேலே வைத்திருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. வழியாய் கடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், இவர்தான் தேவாலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்ன இயேசுவா? எப்படி 3 நாளைக்குள்ள தேவாலயத்தை கட்ட முடியும்? நம்முடைய பிதாக்கள் இந்த தேவாலயத்தை, இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு 46 வருடங்கள் சென்றதே, இவர் 3 நாளைக்குள்ளே கட்டிவிடுவாரோ என்று சொல்லி ஜனங்களை இவன் நிந்தித்து, இவன் ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருந்தவன் அல்லவா என்று சொல்லி அங்கிருந்து பரியாசமான வார்த்தை சிலுவையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி அவர் சிலுவையிலே அநேக வேதனைகளையும் வலிகளையும் அவர் சுமந்து கொண்டவராய் ஒரு பக்கத்திலே அவர் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் அவர் மேல் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கின அவர் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக வேண்டும் என்று அவருடைய சரீரத்தில் அநேக காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், பாடு அனுபவிக்கிறவரும், துக்கம் நிறைந்தவரும் சிலுவையை அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையை அறையப்பட்ட, தூக்கப்பட்ட, எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற நிலைக்கு நேராய் அவர் கடந்து போயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் ஒரு பக்கம் தேவனுடைய குமாரனாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கத்திலே. ஆனாலும் கூட தன் கடமையை அவர் நிறைவேற்றுகிறதிலே தன்னை எப்படி அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னார். அப்படியே சிலுவையின் அருகே, சிலுவையின் கீழே அடிவாரத்திலே அப்படியே அவருடைய பார்வையை கொண்டு போகிறார்கள். கொண்டு போகும்போது யார் நின்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தாயாகிய மரியாள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பக்கத்திலே கிளையோப்பா மரியாள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் சகோதரி அவர்கள் பக்கத்திலே வந்து மகதலேனா மரியாள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அருகிலே இயேசுவுக்கு அன்பாயிருந்து சீடர் நின்று கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி, நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன் என்று சொன்ன இயேசப்பா இந்த நேரத்திலே மரியாளை பார்க்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு உலக ரட்சிகராக எல்லாருடைய பாவங்களையும் நீக்கி அவர்களை ரட்சிப்புகளாய் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அவர் வர வேண்டியதாக இருந்தது. இந்த உலகத்திலே வந்து எல்லாரையும் மன்னிக்க வேண்டும், எல்லாரையும் ரட்சிப்புகளாய் கொண்டு வர வேண்டும். எப்படி அவர் இந்த உலகத்திற்கு வர முடியும்? பிள்ளைகள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிறபடியினாலே அவரும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு அவர் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிசுத்தமான பாத்திரம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்நாட்களிலே மரியாள் ஒரு பரிசுத்தமான மகளாக, எல்லா ஒழுக்கம் உள்ளவராக, உலக ரட்சிகரையே தன்னுடைய வயிற்றிலே சுமந்து இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிற திராணி உள்ளவர்களாக அந்நாட்களிலே மரியாள் வாழ்ந்தபடியினாலே அந்த பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். சுமார் 33 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். 3 ஆண்டு காலங்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். எனவே அவர் தன் தாயை எப்படி நம்ம கடைசி காலத்திலே எப்படி நம்ம பராமரிக்க முடியும்? நம்மால் இனிமே அது முடியாது, அது சாத்தியம் அல்ல என்று சொல்லி ஒரு கரெக்டா ஒரு சூட்டபலான ஒரு பர்சனை அங்க தேர்ந்தெடுக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியே பார்க்கிறார். மரியாளை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்கிறார். அதை யாரை பார்த்து சொல்றாரு பார்த்தீங்கன்னா, யோவான் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த யோவான் யார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் காலத்திலே
12 சீடர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டு தன்னோடு கூட வைத்துக் கொண்டிருந்தவர்கள். அவர்களிலே பிரதான சீடனாக 3 பேரை தேர்வு செய்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த யோவான் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்புள்ளவர் என்று வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. எப்பொழுதும் இசப்பாமார்களை சாய்ந்து கொண்டிருக்கிறவர். இசப்பா எங்காச்சும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த 3 பேர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா அவரோடு கூட கூட்டிக் கொண்டு போவார். ஒரு சிறு பெண்ணை உயிரோடு எடுக்கிற இடத்துக்கா இருந்தாலும் சரி, மறுரூபம் அடைக்கா இருந்தாலும் சரி, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறதான வேலைகளா இருந்தாலும் சரி, இவர்கள் 3 பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த யோவான் இந்த சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், அந்த கெத்செமனே தோட்டத்தை எல்லா சீடர்களும் இயேசுவை அரெஸ்ட் பண்ணும்போது ஓடி போயிட்டாங்க. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாரும் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் யோவான் மாத்திரம் இந்த சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும் என்று சொல்லி. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். அவனுக்கும் அந்த பயம் இருந்திருக்கும். நம்மையும் கொண்டு விடுவார்களோ, இவனும் அவர்களில் ஒருவன் என்று சொல்லி நம்மையும் கொண்டு விடுவார்களோ என்ற பயம் இருந்திருக்கும். ஆனாலும் அதை காட்டிலும், அந்த பயத்தை காட்டிதான் அவன் வைத்திருந்த பூரண அன்பு அந்த சிலுவையின் அடிவாரத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இயேசுவா பார்க்கிறார் யோவானை பார்த்து, மகனே அதே உன் தாய் என்று சொல்லி உலக பிரகாரமாய் தனது தாயாய் இருந்த மரியாளை அன்பான சீடனாக யோவானிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி யோவானை தன் தாய் இயேசுவுக்கு உலக பிரகாரமான மரியாதை உலக பிரகாரமாக இயேசு வந்து முதல் இல்லை. எனவே அவர் வந்து இவங்க 2 பேருக்கும் தன்னுடைய பராமரிக்கும்படியாக அந்த கடமையை நிறைவேற்றுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இது யோவானுக்கு இயேசுவினுடைய தாயை பராமரிக்கக்கூடிய அளவில ஒரு பொறுப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா அவருக்கு வேறு ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். இயேசுவோட கூட இருந்த சீடர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர்கள் கண்டவைகளையும் அவர்கள் கேட்டவைகளையும் சுவிசேஷ புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க எல்லாருமே. ஆனா இது யோவானுக்கு கிடைத்த சாக்கியம் என்ன தெரியுமா? இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. தன் ஒரு சீடனாக அவர் யோவான் என்கிற சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு அப்போஸ்தலனாக அவர் 3 நிருபங்களை எழுதியிருக்கிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் திவ்ய வாசகனாக அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு வெளிப்படுத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இனி கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களாகி நம்முடைய நிலைமை என்ன? ஏசாபாவுடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும்? அவருடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும்? அந்த ரகசிய வருகைக்குள்ளாக நாம் எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அநேக விஷயங்களை அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருப்பார். அது மாத்திரமல்ல, 7 சபைகளுடைய நிலையும் அந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருப்பார். அவர்கள் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள், எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 7 சபைகளுடைய நிலைகளிலும் அவர் வந்து அதனை விளக்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்களாகி நாம் படுபடுகிற உபத்திரவங்களை குறித்து அவர் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார். இவர் பிரபஞ்சத்தின் பிள்ளைகளோடு பரிசுத்தவான்கள் படப்போகிற பாடுகள் எல்லாவற்றையும் அவர் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு எச்சரிக்கை சத்தத்தையும் அவர் நம்ம கொடுத்திருப்பார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாகவே இருக்கட்டும், இதோ நான் வருகிறேன், அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் அந்த இடத்திலே அவருக்கு கொடுத்து அவர் மூலமா நமக்கு வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த கட்டுகளை இயேசுவா எப்படி அவர் முத்திரைகளை உடைக்கிறார், கிறிஸ்தவர்களுக்கான உபத்திரவங்களை ஆட்டுக்குட்டியானவர் எப்படி உடைக்கிறார் என்று ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அங்கு கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள பொழுது எப்படிப்பட்டவராய் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம், அன்புள்ளவராய் ஏற்றுக்கொண்டோம், பாசம் உள்ளவர் என்பதை தெரிந்து நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். அந்த அன்பு இன்றைக்கு நிலைத்துக் கொண்டு இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய அன்பு தணிந்து கொண்டு இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது வியாகுலமோ மரணமோ ஜீவனோ பசியோ பட்டயமோ நாசமோசமோ இவை எல்லாம் கடைசி காலத்தில் நமக்கு வரப்போகிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நின்று கிறிஸ்துவின் அன்பை
நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அவர் நிச்சயித்து கொண்ட வண்ணமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அன்புள்ளவர்களாய் நாமும் நிச்சயித்துக் கொள்ளுவோம். நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். மாயமானமான அன்பை நாம் தரித்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மாயமற்ற அன்பை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நிதானித்து சிந்தித்து பார்ப்போம். யோவான் கிட்ட இருந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அவன் மாயமற்ற அன்பை உடையவனாய் இருந்தபடினாலே சிலுவையின் அடிவாரத்திலே அவரை கொண்டு வந்தார். தன் தாயையே பராமரிக்கக்கூடிய அளவிலே, அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய அளவிலே அவர் எடுத்து பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. கடைசி காலத்திலே சம்பவிக்க போகிற எல்லா காரியத்தையும் அந்த திவ்ய வாசகனாக யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். நாம் இன்னும் கொஞ்சம் வாழ்கின்ற கொஞ்ச காலத்திலே அன்புள்ளவர்களாக இருப்போம். கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இப்பொழுது விசுவாச, நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி யோவான் நிரூபித்தார். சிலுவையில் அடிவாரம் மட்டும் வந்தார். நாம் அன்புள்ளவர்களாய் வாழ்வோம். தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.